உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கோவை செழியனை கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப. தாமரை செல்வன் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்போது மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிட மணி மற்றும் சந்துரு ஆகியோர் உடன் இருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மகளிர் மதுபிடிப்பு மாநாட்டை வெற்றியடைய செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு நன்றி தெரிவிப்பதென்றும் எழுச்சி தமிழர் கோரிக்கைகளை ஏற்று தமிழகத்தில் படிப்படியாக மதுபான கூடங்களை மூட வேண்டும், கட்சி மேலிட பொறுப்பாளர் வீரன் வெற்றிவேந்தனை அவமதித்த தமிழ் பல்கலைக்கழக உதவி காவல் கண்காணிப்பாளர் கணேஷ்குமாரை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் வீரன் வெற்றிவேந்தன், மாவட்ட பொறுப்பாளர் விடுதலை வேந்தன், விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ் வளவன், துணை அமைப்பாளர் குணசேகரன், ஒன்றிய செயலாளர்கள் துரை, பிரபு, அரசு வணங்காமுடி, பசுபதி விளவன், ஜெயக்குமார், இனியவன், செந்தில் வளவன், வினோத், பரத், இளங்கோவன், செந்தில் சிதம்பரம், ஐயம்பேட்டை நகர செயலாளர் ஷேக் ஹுசைன், மாமுடி, மகளிர் விடுதலை இயக்கம் மலர்கொடி, மணிமேகலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மகளிர் மாநாட்டை ஒட்டி, தலைவர் அறிவித்த மகளிர் மாநாட்டை ஒட்டி பெண்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். பெண்களுக்கு திரளாக கலந்து கொள்வதற்கு சிறப்பாக களப்பணியாற்றிய தஞ்சை மேற்கு மாவட்ட மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்களுக்கு இந்த கூட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட, மாநில, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்களுக்கும் இந்த கூட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. எழுச்சி தமிழரை தரக்குறைவாக விமர்சனம் செய்த தமிழிசையை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. தஞ்சை மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் அண்ணன் வீரன் வெற்றிவேந்தன் அவர்களை தஞ்சை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டிஎஸ்பி அவர்கள் கணேஷ்குமார் அவர்கள் மிகவும் தரம் தாழ்ந்து தரக்குறைவாக நடந்து கொண்டார். அதற்காக இந்த கூட்டம் வன்மையாக அவரை கண்டிக்கிறது. கள்ளக்குறிச்சி ஒன்றிய மகளிர் விடுதலை இயக்கத்தின் துணை செயலாளராக சுசித்ரா மற்றும் தெற்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளராக தங்கம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் ராணி, ஒன்றிய துணை செயலாளர்கள் மனோகரன், மாதேஷ் பலவன் மற்றும் தலித் ஏழுமலை, எராவூர் வழக்கறிஞர் தண்டபாணி, ஆட்டோ ஏழுமலை, பாலு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் கடலூர் மேற்கு மாவட்டத்தில் இருந்து பெரும் திரளாக கலந்து கொண்ட மகளிர் விடுதலை இயக்கம் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மகளிர் விடுதலை இயக்கம் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி தலைமையில் பெண்ணாடம் தொல்காப்பியர் அரங்கில் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநாட்டிற்கு உழைத்த மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் மேங்களூர் செயலாளர் காந்திமதி, நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கௌசல்யா, வடக்கு ஒன்றிய செயலாளர் சங்கீதா, ஒன்றிய துணை செயலாளர் புவனேஸ்வரி, நகர செயலாளர் கார்த்திகா, நகர துணை செயலாளர் மாயாதேவி உள்ளிட்டோருக்கு மாவட்ட மகளிரணி மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். இதில் நகர செயலாளர் கார்த்திகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கடந்த 2ஆம் தேதி விசிக சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை தலைமையேற்று நடத்திய கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு சந்தித்து நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாநாட்டு நிதியாக 50,000 ரூபாயும் உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் வசந்தன், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் லெனின், நகர பொருளாளர் பிருத்திவி ஆகியோர் சார்பில் 6 கிராம் தங்க காசுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருநாவலூர் ஒன்றிய துணைச் செயலாளர் மேட்டத்தூர் ஹரிகிருஷ்ணன், உளுந்தூர்பேட்டை ஒன்றிய துணைச் செயலாளர் கோட்டையரசன், ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் அன்பு, ஓவியரணி மாவட்ட துணை அமைப்பாளர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் செங்குறிச்சி, திருமூர்த்தி, ராஜ்குமார், மணி, பாலி பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,